நான் டெய்லியும் குடிச்சே தீருவேன்னு மது பழக்கத்துக்கு அடிமையாகி 50 வயதுக்குள்ள இறந்து போன பிரபலங்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சந்திரபாபு. தமிழ் சினிமாவோட முதல் ஸ்டைலிஷ் நடிகர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் இவர்தான். இவரோட காமெடியா இருக்கட்டும், இவர் பாட்டு பாடுற திறனா இருக்கட்டும், இவரோட டான்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் அப்ப இருந்த ரசிகர்கள் அடிமை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லாத்துலயும் ஒரு தனி முத்திரை பதிச்சவர். ஒரு காலத்துல எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் இணையா சம்பளம் வாங்கின ஒரே நடிகர் சந்திரபாபு தான். படங்களை தயாரிக்கக்கூடிய முயற்சியில ஏற்பட்ட நஷ்டமும் தனிப்பட்ட வாழ்க்கையில ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமா சந்திரபாபு மிகப்பெரிய டிப்ரெஷனுக்கு போயிருக்காரு. அதுக்கப்புறமா மதுவுக்கு அடிமையானதுனால ஒரு நாள் கூட விடாம குடிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அதனால உடம்பு மொத்தமா நாசமாகி 45 வயசுலயே, அதாவது 1974ல இறந்து போயிருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நாகேஷ். இவரை இந்த லிஸ்ட்ல சேர்க்கறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு. இவர் 50 வயசுக்குள்ள இறந்து போகல அப்படின்னாலும் குடிப்பழக்கத்தினால இவரோட உடம்பு எக்கச்சக்கமா பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு காலத்துல கடுமையா இவர் குடிப்பார் அப்படின்னு அவரே ஒரு இன்டர்வியூலையும் சொல்லியிருக்காரு. 1960-70கள்ல தமிழ் சினிமாவோட நம்பர் 1 காமெடியா இருந்தவர் நாகேஷ். சில வருஷம் மது பழக்கத்துல சிக்கினதுனால தன்னோட வாழ்க்கையில எதெல்லாம் இழந்தேன் அப்படின்னு அவரே சொல்லியிருப்பாரு. அதிர்ஷ்டவசமா அந்த பழக்கத்துல இருந்து அவர் மீண்டு வந்து ரொம்ப வருஷம் வாழ்ந்தாரு. ஆனா இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? மது பழக்கம் எல்லாரையும் ஒரே மாதிரி பாதிக்காது. சிலரால அதுல இருந்து மீண்டு வர முடியும், சிலரால மீள முடியாம இறந்து போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சாவித்ரி. தென்னிந்திய சினிமாவோட மிகச்சிறந்த நடிகைகள்ல ஒருத்தங்க தான் சாவித்ரி. இன்னைக்கு இருக்கக்கூடிய பல நடிகைகளுக்கு முன்மாதிரியே இவங்க தான். தமிழ், தெலுங்கு அப்படின்னு நூற்றுக்கணக்கான படங்கள்ல நடிச்சிருக்காங்க. ஆனா இவங்களோட பெர்சனல் வாழ்க்கை அவங்க நினைச்ச மாதிரி இல்ல. இவங்களோட குடும்பத்துல எக்கச்சக்க பிரச்சனைகள், பொருளாதார இழப்புகளும் ஏற்பட்டிருக்கு. படங்கள் எடுக்க போறேன் அப்படின்னு நிறைய ஏமாந்திருக்காங்க. முக்கியமா டிப்ரெஷன்லாம் சொல்லவே வேண்டாம். இதனாலதான் அவங்க மதுவுக்கு அடிமையாகி இருக்காங்க. ஒரு கட்டத்துல குடிச்சு குடிச்சு கல்லீரல் மற்றும் உடல்நல பிரச்சனைகள் அதிகமாகி பல வருஷம் வாழ வேண்டிய சாவித்ரி வெறும் 45 வயசுலயே, அதாவது 1981ல இறந்து போயிட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராஜன் பி தேவ். உங்கள எத்தனை பேருக்கு இந்த நடிகரை தெரியும்? தமிழ் மற்றும் மலையாள படங்கள்ல வில்லனாவும் குணச்சித்திர நடிகராகவும் நடிச்சிருக்காரு. 90s காலகட்டத்தோட இறுதியிலையும் 2000 காலகட்டத்தோட ஆரம்பத்திலையும் தமிழ் சினிமாவுல எக்கச்சக்க படங்கள்ல வில்லனா நடிச்சு மிரட்டி விட்டுருக்காரு. இவர் ரொம்ப வருஷமா உடல்நலை பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டிருக்காரு. இதுக்கு முக்கிய காரணமே அவரோட குடிப்பழக்கம் தான். மனுஷன் தொடர்ந்து குடிச்சுக்கிட்டே இருந்ததுனால கல்லீரல் தொடர்பான சிக்கல்கள் அதிகமா வந்திருக்கு. ஒரு கட்டத்துல இவரால எழுந்து கூட நடக்க முடியாத அளவுக்கு உடம்பு பாதிக்கப்பட்டு 2009ஆம் ஆண்டு, அதாவது தன்னோட 58வது வயசுல இறந்து போயிருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நடிகர் பாண்டியன். பாரதி ராஜா டைரக்ட் பண்ண மண் வாசனை அப்படின்ற படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவர் தான் இந்த பாண்டியன். நடிகரா வரதுக்கு முன்னாடி மதுரையில இவரோட குடும்ப நகைக்கடையில வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. இவரோட இயல்பான கிராமத்து தோற்றமும் யதார்த்தமான நடிப்பும் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்துச்சுன்னு சொல்லலாம். ஆண் பாவம், முதல் வசந்தம், திருமதி ஒரு வெகுமதி, இந்த மாதிரி பல வெற்றி படங்கள்ல நடிச்சவர் தான் இந்த பாண்டியன். ஆனா இவர் பண்ண தப்பு என்ன அப்படின்னா, சினிமாவுல இருந்த பிரபலத்தை அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக குடிப்பழக்கத்துக்கு அடிமையானது. நடிக்கணும், குடிக்கணும், இதையே தொடர்ந்து பண்ணிட்டு இருந்திருக்காரு பாண்டியன். இதனாலேயே ஒரு கட்டத்துல இவரோட உடம்பு பாதிக்கப்பட்டு 2008ஆம் ஆண்டு தன்னோட 48வது வயசுலயே இறந்து போயிருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தேங்காய் சீனிவாசன். இப்படிப்பட்ட நடிகர்லாம் இனிமே நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடைக்க போறதே கிடையாது. தமிழ் சினிமாவோட நகைச்சுவை வரலாற்றுல தவிர்க்க முடியாத ஒரு பெயர் இந்த தேங்காய் சீனிவாசன். எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் அப்படின்னு பல தலைமுறை நடிகர்கள் கூட சேர்ந்து நடிச்சிருக்காரு. இவரோட டைமிங் காமெடியும் இவரோட தனித்துவமான குரலும் இப்ப வரைக்கும் பல பேரோட ஃபேவரேட்டா இருக்கு. இவருமே தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில எக்கச்சக்க தப்புகள் பண்ணியிருக்காரு. முக்கியமா அந்த குடிப்பழக்கம் தான். இதனால அவரோட உடம்புல எக்கச்சக்க பிரச்சனைகள் ஏற்பட்டு கடைசியில மூளையில ரத்த கசிவு காரணமா தன்னோட 50வது வயசுலயே இறந்து போயிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க.